இலங்கை பெண்களே உஷார், வெறியர்களின் புதிய ஆயுதம். ரொஹிப்னோல் மாத்திரை என்பது காம வெறியர்களின் புதிய ஆயுதம். ரொஹிப்னோல் என்ற எளிதில் கரையக்கூடிய சுவையற்ற இம்மாத்திரை ஒரு பெண்ணுக்கு கொடுத்தால் சிறிது நேரத்தில் போதை ஏறி சொல்வதெல்லாம் கேட்கும் நிலைக்கு வந்து விடுவார். இந்த மயக்கம் 11 to 12 மணி வரை நீடிக்கும். பாலியல் உறவுகளுக்கு உட்படுத்தப்பட்டாலும் விந்தணு சோதனையில் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. மேலும் இம்மருந்தை தொடர்ந்து அளித்து வந்தால் அடிமையாகி விடுவார்களாம். அதைவிட கொடுமை, இம்மருந்து அளிக்கப்பட்ட பெண் தன் வாழ்க்கையில் தாய்மை அடையவே முடியாது. மேலும் நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்றனர் மருத்துவர்கள். இதை போன்ற நிறைய மருந்துகள் உள்ளன. ஆனால் மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய மாத்திரை தான் இந்த ரொஹிப்னோல். மயக்கம் தெளிந்த பின்னர் நடந்த எதுவுமே ஞாபகம் இருக்காது. எனவே பெண்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் போது முடிந்தவரை தனியே செல்லாதீர்கள். மேலும் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். முடிந்தவரை வெளியிடங்களில் எதுவும் குடிக்காதீர்கள். சீல் செய்து அடைக்கப்பட்ட குளிர்பானங்களில் கூட ஊசிகள் மூலம் இவை ஏற்படலாம். குறிப்பாக இலங்கையின் போதிவஸ்து பாவனை அதிகரித்துள்ள நிலையில் பல தென்னிலங்கை முகவர்களால் இம்மாத்திரை பல இடங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதுடன் கொழும்பில் அதிகமான இடங்களில் இம்மாத்திரையின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. அத்துடன் வடகிழக்கு பகுதிகளிலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ள இம்மாத்திரை வடக்கின் அதிகமான முகவர்களிடம் வழங்கப்பட்டுள்ளதுடன் இளம் சமூகத்தை சீரழிப்பதுடன் குழந்தை பிறக்கும் விகிதத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே இதன் பிரதான நோக்கமாகவும் உள்ளது. வடக்கில் உள்ள சில தென்னிலங்கை போதை கும்பல்களுடன் தொடர்புடைய பலர் மூலம் இவற்றை விற்பனை செய்வதும் குறிப்பிடத்தக்கது. விரைவில் முழுமை விவரம். இந்த விடயத்தை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அனைவர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள், விழிப்புணர்வு செய்யுங்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்வதன் மூலம் நீங்களும் இதனை கட்டுப்படுத்தலாம்.